நம்ம இந்தியா வந்து 83க்கு அப்புறம் வேர்ல்டு கப்பை ஜெயிக்கல. நிறைய ட்ரை பண்ணோம். தலைவர் வந்தார், 6 அடித்தார், முடிச்சுட்டு அந்த சக்ஸஸை வந்துட்டு தூக்கி சச்சினுக்கு கொடுத்தாரு சார். அன்றைக்கி அவர் தலைவர் செஞ்சார், தூக்கி அவரோட சக்ஸஸை தூக்கி கொடுத்தாரு. இன்றைக்கி இந்த 23ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பி அது நடந்திருக்கு சார். ஜடேஜா அந்த சக்ஸஸை தூக்கி தோனி கொடுத்துருப்பாரு. ஸோ உன்னோட சக்ஸஸை நீ எப்போ யாருக்கு அது தேவையோ அதை நீ கொடுத்தனா அது உன்னோட சக்ஸஸ் தான், திருப்பி அது உங்ககிட்டயே வரும் அப்படின்றதுக்கு இந்த 2023 ஐபிஎல் வந்துட்டு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சார். அதையும் தாண்டி சார், நான் இது வரைக்கும் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரே விஷயம் சார், பயன்றதே தேவையில்லை சார். அந்த ஒரு பாலில் விக்கெட்டும் போகும், அந்த ஒரு பாலில் 6ம் போகும். ஹார்டான அந்த ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அது எனக்கு தோனி கிட்ட ரொம்ப பிடிக்கும் சார். நான் சொல்ல போனால் நான் தோனியை வந்து ஒரு கிரிக்கெட்டராகவே நான் பார்க்க மாட்டேன். எனக்கு கிரிக்கெட்டர்னா சச்சின் இருக்கிறார், அவரை வச்சு நம்ம ஒரு சிலபஸை கிரியேட் பண்ணலாம். அப்படிலாம் ஒரு சாப்டர் கூட நம்ம தோனியை பற்றி எழுத முடியாது. அவர்கிட்ட எந்த இதுவுமே இருக்காது, நெறிமுறையுமே இருக்காது, ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப் இருக்காது. ஆனால் அவருடைய தலைமை பண்பு தான் அவரை இந்த அளவுக்கு உயர்த்திட்டு வந்திருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மிகப்பெரிய திருப்பு முனை கிரிக்கெட்டில் நிச்சயமாக சச்சின் டெண்டுல்கர் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். ஆனால் அவர் நம்முடைய மனதில் ஏற்பட்ட ஒரு பிம்பம் என்பது ஒரு குழந்தை, ஒரு 10 வயது 12 வயது குழந்தையாகத்தான் அவர் இன்றும் இருந்து வருது. அவருடைய பேச்சு, அவருடைய நடத்தை எல்லாமே அப்படி வரும். அதுக்கு பிறகு வந்து மிகப்பெரிய ஒரு லெஜெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கங்குலி வந்து நம்முடைய மனதில் ஒரு ஆக்ரோஷமான ஒரு 10 வயது பையன். அவருடைய அந்த உணர்வு வேகத்தினால் எவ்வளவு பெரிய தவறையும் அவர் செய்வார். அவருக்கு ஒரு நீடித்த தன்மை இருக்காது. அதன் பிறகு யார் வருவார் என்றால் தோனி. இவர்கள் எல்லோருக்கும் இல்லாத ஒரு பண்பு என்னவென்றால் ஒரு ஹீரோவுக்கான ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒரு ஆளுமை வந்து. தமிழர்களுக்கும் தோனிக்குமான கம்பேரிசன் சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் எளிமை தான். கப்பு ஜெயிச்சுவாங்க, ஓரமாக நின்றுட்டு இருப்பாரு. நீங்கள் தமிழர்கள் வந்து எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, தன் வாழ்க்கையில் எவ்வளோ சாதிச்சாலும் சரி, அவங்க உடையிலேருந்து அவங்க பாவனையிலேருந்து எல்லாமே ரொம்ப எளிமையாக இருக்கும். நீங்கள் தோனி வந்து நான் டான்ஸ் ஆடின வீடியோ பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிடிச்சி தள்ளி விடுவாங்க டான்ஸ் ஆட. ரொம்ப கூச்ச சுபாவம் இருக்கும். தமிழர்கள் எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா கூச்ச சுபாவத்தோடையே இருப்பாங்க. ஏஆர் ரஹ்மானே போய் ஜெயிச்சாலும் எல்லா புகழும் இறைவனுக்கே இந்த டோன்லேயே இருப்பார். எந்த ஒரு பெரிய மேடைக்கு போனாலும் அந்த லைம்லைட்லேருந்து ஒரு கொஞ்சம் கூச்சப்பட்டுக்கிட்டு வெளியே வரக்கூடிய ஆட்களாகவே இருப்பாங்க. இன்னொன்று நான் பர்சனலி பார்த்தேன், தமிழர்கள் வந்து கொஞ்சம் நல்லா எடை போட்டுருவாங்க மக்களை, தன்னை சுற்றி இருக்க ஆள். அது பொலிட்டிக்ஸ்லையும் சரி எல்லா விஷயங்களும் நல்லா எடை போட்டுருவாங்க. தோனி வந்து எடை போடல மாஸ்டர்னு சொல்லுவேன். அவர் சிஎஸ்கேல ஒரு டீமை சேர்க்கிறார்ல, அது வந்து அவர் வேற லெவலில் சேர்க்கிறாருன்னு சொல்லுவேன். நீங்கள் சிஎஸ்கே விட்டு ஒருத்தன் வெளியே போயிடுவான், அவன் வேற டீமுக்கும் ஆடி இருப்பான். ஆனால் அவன் கடைசி வரைக்கும் சிஎஸ்கே புகழை மட்டும்தான் பாடிக்கிட்டே இருப்பான். ஒருத்தன் லாயலா இல்லையாங்கிறத ரொம்ப அழகாக ஸ்பாட் பண்ணிடுவார். அபிலாஷ், தமிழர்களுக்கும் தோனிக்குமான கனெக்ட் நீங்கள் எதை நினைக்கிறீங்க? எனக்கு ஒரு பொலிட்டிக்கல் ரீசன் இருக்குன்னு தோணுது. என்னவென்றால் ஒரு 2016-17 வரை தமிழகத்திலிருந்து இரு பெரும் தலைவர்கள் ஒரு விதத்தில் தேசிய அளவில் தமிழகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அளவில் இருந்தார்கள். அவர்கள் மீது தமிழ் மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிடிப்பு இருந்தது. ஆனால் அது சாத்தியப்படவில்லை. அதற்கு பதிலாக ஒரு தேசிய தலைவரை நாம் வந்து தமிழகத்துக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னு நான் அதை புரிஞ்சுக்கிறேன். அது ஒரு ஃபில் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. எதனால வந்து அப்படி ஒரு தலைப்பு வச்சு அப்படி ஒரு புத்தகம் எழுதுறீங்க தோனியை பற்றி? நான் தோனியுடைய ரசிகன் கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் வந்து யுவராஜ் சிங் தான். யுவராஜ் சிங்க்கு அந்த தலைமை வாய்ப்பு கிடைக்கல. சேவக் இருந்தார், அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஒரு புது ஆளான தோனியை தலைவராக எடுத்துகிட்டு போகிறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு அந்த டோர்னமெண்ட் தொடக்கத்தில் ஒரு அதிருப்தியாக இருந்துச்சு. மஸ்கிட்டோ பட்டி பத்திர ஆராய்ச்சி முக்கியமா, தோனி முக்கியமா? இன்னும் அமைதியாயிட்டீங்க. நீங்கள் பழிச்சுட்டு சொல்ல வேண்டாமே, வாழ்க்கை கொசுவை பற்றி பண்ணுற ஆராய்ச்சி தான் முக்கியம், அதுக்கு தான் போவேன்னு ஒரு சின்ன தயக்கம் இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தோனி கிட்ட சொல்வதற்கான ஒரு செய்தி இருக்கும்ல, தோனியை வர வைக்க முடியுமான்னு தெரியல. இப்போ இது தோனின்னு நினச்சி ஒரு செய்தி சொல்லணும்னா என்ன? எங்கிட்டே பார்க்குறீங்க? உங்களை மாதிரி நான் யாரையுமே பார்த்ததில்லை இது வரைக்கும். ரியலி யூ ஆர் சூப்பர் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ. ஓகே, வேற யாரு? உங்களுக்காக நாங்க என்ன வேணா செய்வோம். எங்களுக்காக டெஃபினெட்லி நாட்னு மட்டும் ஒரு டைம் சொல்லிடுங்க லைஃப் ஃபுல்லா. டெஃபினெட்லி நாட். இது போதும் எனக்கு, இது போதுமே. அம்மா துரையம்மா, இது வங்க கரையம்மா. பேச வருமான்னு தெரியல, பட் அழுகதான் வரும். இப்பயே அப்படிதான் இருக்கு.
கையெல்லாம் நடுங்குது கூட என்னால். இது ஒரு கட் அவுட்னே என்னால் ரியலைஸ் பண்ண முடியல. அவர் தான் நிற்கிற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேக் மை ஹார்ட், யூஆர் இன் மை ஹார்ட். எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், ஒரு தடவையாச்சும் கப்பை நீங்கள் முன்னாடி நின்று வாங்குங்க வர மேட்ச்சில். எங்களுக்கு உங்கள் கையில் கப்பு பிடிச்சி பார்க்கணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது. ப்ளீஸ், இட்ஸ் மை கைண்ட் ரெக்வஸ்ட். செஞ்சுட்டா போச்சு. தலை, எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். நான் வந்து அதுக்காக மணி சேவ் பண்ணுறேன். நீங்கள் சேப்பாக்கில் விளையாடணும். நான் கண்டிப்பாக டிக்கெட் வாங்கி உங்களை அங்கே பார்க்க வரணும். ப்ளீஸ் டோன்ட் குவிட் திஸ் இயர் ப்ளீஸ். ஹாய், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. உங்களை பார்த்து தான் நான் என் லைஃப்லேயும் சரி எல்லாத்துலேயும் சரி நான் எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கலாம் வந்தா மேலே அவ்வளோதான். அதனால் கொஞ்சம் உங்களோட கேரக்டர் பற்றி இது இப்போ நாங்கள் சுரேஷ் அப்படின்னு அப்படியே ஷவர் ஆகுது, என்ன பேசுறதுனே தெரியல.